வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி கனடா மினிஸ்டர் மார்க் மில்லர் வந்து ஒரு நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இமிக்ரேஷனை பற்றியான ஒரு நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன நியூஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் இதுதான் முதல் டைம் நம்ம சேனலுக்கு வரதா இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையோ இல்லை இமிக்ரேஷன் நியூஸையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. மினிஸ்டர் மார்க் மில்லர் வந்து சில நியூஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இமிக்ரேஷன்ஸ் ரிலேட்டடாக. அது என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். மார்க் மில்லர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இமிக்ரன்ஸ்க்கு இது ஒரு நல்ல நியூஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கிற இமிக்ரேஷன்ஸ்க்கு எல்லாருக்குமே நம்ம பிஆர் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு தாட்டை வந்து மார்க் மில்லர் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் கனடாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராவின்ஸ் இருக்குது. லைக் ஒன்டாரியோ, ஆல்பர்டா, வான்கோவர், பிரிட்டிஷ் கொலம்பியா, இந்த மாதிரி நிறைய ப்ராவின்ஸில் இப்போ பிரிட்டிஷ் கொலம்பியாலையும் அல்பர்டாலையும் வந்து பாப்புலேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த பிரிட்டிஷ் கொலம்பியாலையும் அல்பர்டாலையும் இருக்கிற இமிக்ரேஷன்ஸுக்கு அவங்க பிஆர் வந்து கொடுக்கலாம். இப்போது வித் சம் கண்டிஷனோட நம்ம பிஆர் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸாக எம்எஸ் படித்தோ இல்லை எம்டெக் ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இந்த மாதிரி ஆல்ரெடி பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பிஆர் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் படி பார்த்தீங்கன்னா கனடாவில் வந்து ஜாப் வந்து நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வீடு வாடகையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் மக்கள் வந்து வசிக்கிறதுக்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் கனடா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா அனலைஸ் பண்ணி பார்த்தாங்க எதனால வந்து கனடாக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது இமிக்ரென்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்ததுனால தான். அதாவது இமிக்ரேஷனுங்கிறது வந்து ஸ்ரீலங்காலேருந்தோ இல்லை இந்தியாவிலேருந்தோ இல்லை இப்போ ரீசெண்டாக யுக்ரைன்லேருந்தோ நிறைய பேர் வந்து இங்கே வரதுனால தான் இந்த மாதிரி இமிக்ரென்ட்ஸ் வந்து நிறைய ஜாஸ்தி ஆனதுனால தான் கனடாக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுங்கிறத நம்புகிறாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 வந்து ஸ்டூடெண்ட் பேன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸ்டூடெண்ட் பேனுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒரு 35% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே ஜனவரி 26 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட் விசாவில் சப்போஸ் நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் ஸ்பௌஸுக்கு வந்து ஓப்பன் ஒர்க் பெர்மிட் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது வந்து ஓப்பன் ஒர்க் பெர்மிட் வந்து யார் மாஸ்டர் டிகிரிக்கு வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஓப்பன் ஒர்க் பெர்மிட் இப்போ ஸ்பௌஸுக்கு தருவோம் அப்படிங்கிறதும் இப்போ சொல்லியிருக்காங்க. இன்னும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் பேன் பற்றி நிறைய விஷயங்கள் தெரியணும்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஸ்டூடெண்ட் பேன் அப்படின்னு ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் பேனோட முழு விவரமும் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் எல்எம்ஐயோட வேலிடிட்டியும் கம்மி பண்ணிட்டாங்க. அதாவது எல்எம்ஐஏ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் கனடாவில் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அவங்க வந்து இங்கே ஒரு வேலையை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த வேலைக்கு வந்து கனடாவில் யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இமிக்ரெண்ட்டை வந்து இங்கேருந்தே அவங்க விசா ப்ராசஸ் பண்ணி அவங்களோட கம்பெனிக்கு வெளிநாட்டிலேருந்து இங்கே கொண்டு வந்து வேலை பார்க்க வைப்பாங்க. அதுக்கு பேர் தான் எல்எம்ஐஏ. அந்த எல்எம்ஐயோட நார்மல் வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 12 months முன்னாடியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த 12 monthsலேருந்து 6 monthsக்கு ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரெடியூஸ் பண்ணதுனால என்ன ஆயிரும்னா அந்த எல்எம்ஐ ப்ராசஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும். அந்த ஆர்கனைசேஷன் வந்து இப்போ ப்ராசஸ் பண்ணணும்னா அவங்க 6 monthsக்கு தான் உங்களுக்கு வேலிடிட்டி கொடுக்குறாங்கன்னா இப்போ ஆர்கனைசேஷன்லாம் வந்து எல்எம்ஐ கொடுக்கறதுக்கே இப்போ யோசிப்பாங்க. இன்னும் எல்எம்ஐயை பற்றி உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னு பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு வீடியோ எல்எம்ஐயை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லியிருப்பேன். அதை போய் பாருங்கள். உங்களுக்கு எல்எம்ஐ எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த ஆர்கனைசேஷன் எல்எம்ஐ கொடுக்குறாங்க எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் மார்க் மில்லர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரரி ரெசிடென்ஸ் எல்லாம் வந்து 5% ஆஃப் பாப்புலேஷன் வந்து கம்மி பண்ண போகிறாராம் இன் நெக்ஸ்ட் 3 years. அதாவது டவுன் டு த நெக்ஸ்ட் 3 years பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆஃப் 6.2% வந்து அவங்க பாப்புலேஷன்லேருந்து கம்மி பண்ண போகிறாங்க. மெயினாக அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டெம்பரரி ரெசிடென்ஸ் மட்டும்தான். டெம்பரரி ரெசிடென்ஸ் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் ஒர்க் பெர்மிட்டில் இருக்கலாம், இல்லை ஒர்க் பெர்மிட்டில் இருக்கலாம், இல்லை ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கலாம், விசிட்டர் விசாவில் இருக்கலாம். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி ரெசிடென்ஸ் தான். இதே வந்து நீங்கள் பிஆர் அப்ளை பண்ணி உங்களுக்கு பிஆர் வாங்கியிருந்தாலோ இல்லை கெனடியன் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்தாலோ இவங்கெல்லாம் வந்து டெம்பரரி ரெசிடென்ஸில் வரமாட்டாங்க. மினிஸ்டர் மார்க் மில்லர் இமிக்ரென்ட்ஸை பற்றி அனௌன்ஸ் பண்ண எல்லா நியூஸுமே நான் இங்கே கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் ஏதாவது மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் போய் பாருங்கள். அதில் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நீங்களும் ஃபியூச்சர் வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.